குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி அவ்வளோ சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பாள். ஆனால் குழந்தை கிடையாது அவளுக்கு. சண்டை சச்சரவே வராது அவளுக்குள்ள. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள். அப்போ ஒரு நாள் திடீர்னு சண்டை வர ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு கேட்டால், இது பார்ப்போமா என்ன அப்படின்னா, மனைவி சொல்கிறா, எனக்கு ஒரு தனி ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ எதுக்குன்னு கேட்குறார். எனக்கு மீதமுள்ள ஜாமானெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம், அதனால் எனக்கு ஒரு தனி ரூம். அப்போ கணவன் சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் செலவாக நான் சேமிச்சுட்டு நான் உனக்கு சொல்கிறேன், நான் ஒரு மாதத்துக்குள்ளே கட்டித்தரேன் அப்படின்னு. சரி அப்படின்னு. அப்போ ஒரு மாதம் கழித்து அவருக்கு சேர வேண்டிய பணமெல்லாம் வந்துடுது. அப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டா. கட்டி நல்லபடியாக வந்துடுது. அப்போ அவளும் ஜாமானெல்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ கணவன் டீ கேட்குறார். டீ கேட்குறப்ப இந்த வரேங்க தரேங்க அப்படின்றப்ப அந்த ரூம்லேருந்து வரப்பெல்லாம் வேர்வை முத்து முத்தா, ஒரு பதட்டம், பயம். கணவன் போகிறது, கணவன் வரப்போ டக்குன்னு அந்த ரூம்லேருந்து கதவை மூடுறது, இப்படியுமாவே இருந்தான். அப்போ கணவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. யாராக இருந்தாலும் வரும்ல, அப்போ சந்தேகம் வந்துடுது. அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவளுக்கு இது பண்ணணும். அந்த ரூம்லேருந்து சிரிப்பு சத்தம் கேட்குது, ஆனால் ரூமுக்குள்ளே நம்மளை விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து மூடிக்கிறா. அதனால் நம்ம பார்க்கணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க. குழந்தை இல்லாதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு எல்லா டெஸ்ட்டும். எனக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம், எனக்கு குழந்தை மேலே ஆசை இல்லை, எனக்கு இனிமேல் 7 வருஷம் ஆச்சு, இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. 5-6 வருஷம்னு பார்த்தா அப்புறம் 7 வருஷம் எடுத்ததுனால எனக்கு இனிமேல் குழந்தை ஆசையை விட்டுருது அப்படிங்கிற. அப்போ இப்படியே இருக்கிறப்ப அவருக்கு புரியாத புதிராகவே இருக்குது கணவனுக்கு. இந்த ரூமுக்கு போனாலே அவள் இப்படி வரானே, என்னென்னு கண்டுபிடிக்கணுமே, நம்ம மனைவி மேலே சந்தேகப்படுறத நம்ம எப்படி கதவை திறந்து படாமல் போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவர் இருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மனைவிக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துடுது, படுத்த படுக்கையாக இருக்கா. அப்போ அந்த நினைவு இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம அந்த ரூமுக்கு போகலாமா, பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இன்னொரு எண்ணம் என்ன வருது அப்படின்னா, நம்ம மனைவியோட ரூமில் அனுமதி இல்லாமல் நம்ம போக முடியுமா, தப்பு இல்லையா, நம்ம மனைவியை சந்தேகப்படுற மாதிரி அப்படிங்கிற எண்ணமும் வருது. இப்போ என்னடா பண்ணேன்னு இருதலை கொல்லியாக அந்த கணவன் இருக்கிறப்ப சரி அப்படின்ட்டு டம்முன்னு ஒரு சத்தமும் ஒரு இதுவும் கேட்டது. கேட்கவும் மனைவியும் மயக்க நிலையில் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கணவன் பார்க்குறப்ப மனைவி மயக்க நிலையில் இருக்கிறப்ப அந்த ரூமில் ஒரு பெண்மணியோட சிரிப்பு குரல் கேட்டது. சிரிப்புனா என்னது, சிரிப்பும் இல்லாமல் அழுகையும் இல்லாமல் ஒரு குரல் கேட்டது. அப்போ எட்டி யாருன்னு பார்த்தா இந்த கணவனோட சித்தி, அதாவது இந்த மனைவிக்கு சின்ன மாமியார். அப்போ யாரா நம்ம மனைவியவா சந்தேகப்பட்டோம், நம்ம அம்மா மாதிரி இல்லை, நம்ம அம்மாவை நம்ம ஏன் கேளுங்களேன். இவர் ஒரு தடவை சித்தி கால் மேலே சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டிருக்கிறப்ப சித்தியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மனைவி அம்மாவை விட்டு கொடுக்காம பார்த்துருக்காங்க. அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அறை கொடுத்து கணவனுக்கு தெரியாமல் பதட்ட நிலையில் ஒரு மாதம் பார்த்துருக்காங்க. அப்புறம் கணவன் மன்னிப்பு கேட்டு சித்தியை ஏற்றுண்டு சந்தோஷமாக வாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கணவனுக்கு தெரியாமல் ஒன்று செஞ்சாலும் தப்பு செய்வதா அர்த்தமே கிடையாது. அது மனைவியோட சுபாவம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுட்டு அப்புறமா சாரி அப்படின்னு கேட்குறப்ப சந்தோஷமாக 3 பேருமே இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல நேர்களே இந்த கதை. கண்டிப்பாக